ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில் உன்னை தேடி ஒருத்தரை வரவழைக்க போகிறேன். எதுக்காக, என்ன, ஏன் வருவாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்றது எல்லாம் இதை முழுவதுமாக கேட்கும்போது நீயே புரிந்து கொள்வாய் என் செல்லமே. அதிர்ஷ்டத்தோடு உன்னை தேடி வரக்கூடிய அந்த நல்ல மனிதரை அலட்சியப்படுத்திடாம, என் வார்த்தைகளை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாம, சக்தி மிகுந்த இந்த வராகி வாக்கினை கேட்டு என் ஆசீர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள தயாராகு. கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒரு உயிரை பாதுகாக்கும் உயிர்க்கவசம் போலதான். அதை போடும்போது விபத்தே நிகழாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என் மேலே பக்தியோடு வச்சிருக்கிற உன் வாழ்க்கையில் கஷ்டமே வராது, விபத்தே நிகழாதுன்னு நான் சொல்ல வரல. விபத்து நிகழ்ந்தாலும் எப்படியாவது தப்பிச்சுக்க முடியுன்ற அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கும். என் மேலே பக்தியோட பாசத்தோடு வாழ்ந்து வருகிற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இப்போது கஷ்டங்கள் இருக்குது. அதை போக்குவதற்காக தான் இந்த நபரை நானே உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். அதனால் நீ தைரியமாக இருக்கலாம். உன்னை தள்ளி விடுறதுல, உன்னை தோக்கடிக்கிறதுல மற்றவங்க வலிமையானவங்கன்னு நிரூபிக்கும்போது அதை தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும்னு உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு, உனக்கு தேவையான பலத்தை கொடுத்து உன்னை வலிமையான ஆளாக காட்டுவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன் என் செல்லமே. எப்போவுமே வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாது, துன்பமே வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே வழி ஆசைகளை தூக்கி எறிவது தான். உன் சொல், செயல், சிந்தனை இது மூணுமே உண்மையானதாக, யாருக்கும் கெட்டதில்லாததாக, எல்லாருக்கும் நன்மை தரும் விதத்தில் நேர்மை நிறைஞ்சதாக இருக்கட்டும். நீ எல்லாருக்கிட்டையும் அன்பாக பாசமாக அரவணைச்சு நல்ல உதவி செய்யக்கூடிய மனசாட்சியோடு இருக்கும்போது உன் நம்பிக்கைக்கு நிழலாய் நானே வந்து நிற்பேன். அப்படிதான் இப்போது உன்னை தூக்கி பிடிச்சு உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன். ஒவ்வொரு நாள் விடிவு காலம் எல்லாருக்கும் வரும்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் விடியலாக இருப்பது இல்லைதானே. நல்ல நேரங்கிறது எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கிடச்சிடாது. அவங்கவங்க செஞ்சிருக்கிற பாவ புண்ணியத்தை பொறுத்து தானே ஒவ்வொருத்தர் வாழ்விலும் என்னுடைய வாக்குகள் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போது என் வாக்குப்படி உனக்கான நல்லது நடப்பதற்கான நல்ல நேரம் வந்திருக்கு. நீ எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாரா, தைரியமான ஆளாக இரு. என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்கிற அந்த திமிர் மட்டும் உனக்குள்ளே இருந்தாலே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்திடலாம் என் செல்லமே. சில சமயங்களில் நீ என்னதான் நேர்மையாக நியாயமாக நடந்துக்கிட்டாலும் அதுக்கேற்றாற் போல உன் வாழ்க்கையில் எந்த பலனும் கிடைக்கல. மறுபடியும் மறுபடியும் தர்மம் தோற்பது போல நீ கஷ்டங்களையே அனுபவிக்க வேண்டியதாக இருக்கேன்னு கவலைப்பட்டாய் தானே. இதோ உன் சூழ்நிலையை மாற்றி அமைச்சு தர்மம் ஜெயிக்கும்படியும், நல்லது நினச்சவன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை நோக்கி இந்த நபரை அனுப்பி வச்சிருக்கேன். வாழ்க்கையானது எவ்வளவு கஷ்டங்களை, வலிகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்தாலும் அதைவிட பல மடங்கு உனக்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கூட உருவாக்கி தரும். அதனால் இழந்ததை நினச்சி கவலைப்படாமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கானது நினச்சி தைரியமாக இரு. வலிகளையும் வேதனைகளையும் மறந்து வாழ பழகு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது ஏதாவது தப்பாகவோ தவறாகவோ உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு அனுமதிப்பேனா என்ன? உன்னை படைக்கும் போதே எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு யோசிச்சு தான் உன்னை படைச்சிருக்கேன். எந்த இடத்துல உன்னை எப்படி வாழ வைக்கணும், உன்னை எந்த நிலைமையில எவ்வளவு அழகாக உட்கார்ந்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ வைக்கணுங்கிறதையும் நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் என் செல்லமே. இந்த மொத்த உலகமும் உன்னை பார்த்து உன்னால் எதுவுமே முடியாது, உனக்கு எதுவுமே தெரியாது, உன்னால் சாதிக்க முடியாதுன்னு சொன்னாலும் நீ என் மேலே பக்தியும் நம்பிக்கையும் வச்சு முயற்சி செஞ்சினா உன்னால் எல்லாமே முடியுங்கிற சூழ்நிலையை இந்த வராகியம்மா நான் உனக்காக உருவாக்கி காட்டுவேன் என் செல்லமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான், நன்மைக்கு தான் நினச்சிக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பி. அப்போதுதான் உனக்கு குறைவில்லாத, கவலை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அமையும். உன் எண்ணங்களை நீ மாற்றி அமைச்சிக்கிட்டாலே உன் வாழ்க்கை
நிச்சயமாக மாறிவிடும் என் செல்லமே. அது வேணும் இது வேணும்னு எதையாவது எதிர்பார்த்து இந்த வராகி அம்மாவை வணங்காம, நீதாம்மா எனக்கு வேணும், நான் எதிர்பார்க்காதது எல்லாத்தையும் நீ தரக்கூடியவள்னு முழு பக்தியோடையும் நம்பிக்கையோடும் என்னை வணங்குனினா அதற்குரிய பலன்களை நான் உன் கைகளில் கொடுப்பேன். விதி உனக்கு எதிராக 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சிங்கிறது ஒரு ஜன்னலையாவது திறக்கும். அதனால் தொடர்ந்து முயற்சி செய். நிச்சயமாக நீ நினச்சதையெல்லாம் இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரம் இந்த நபர் மூலமாகவே உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன். அன்னதானம் செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும், காசிக்கு போனால் பாவமெல்லாம் போகும், ராமேஸ்வரத்துக்கு போனால் புண்ணியம் வந்து சேரும்னு இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போனால் ஒவ்வொரு நல்லது நடக்கும்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனால் நீ எங்கேயுமே எதை தேடியும் போகாமல் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே உன் பெத்தவங்களை நீ நல்லா பார்த்துக்கிட்டினாலே கோடானு கோடி புண்ணியம் உன் வாழ்க்கையில் கிடச்சிடுவேன் செல்லமே. நான் உனக்கு எதுவுமே தரலன்னு எதுவுமே செய்யலைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கே தெரியாமல் உன் கூடவே இருந்து பல அற்புதங்களையும் அழகான விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டும் பல ஆபத்துகள்லேருந்து உன்னை பாதுகாத்துக்கிட்டும் தான் நான் இருக்கேன். என்னை விட இந்த உலகத்தில் உன் மேலே அன்பும் அக்கறையும் காட்டக்கூடிய ஆள் யாருமே கிடையாது என் செல்லமே. மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது 100 ஆயுளுக்கும் மிகவும் குறைவான காலம்தான். அப்படிப்பட்ட இந்த குறுகிய காலத்தில் கூட தேவையில்லாத ஆணவமும் அதிகாரமும் கோபமும் செருக்கும் பொறாமையும் வீண் பெருமையும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத குப்பைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எப்போதும் எல்லாத்தையும் மன்னிக்க மறக்க தயாரான ஆளாக இரு. யாராவது ஏதாவது சொன்ன உடனே அதை உடனே முழுசாக நம்பிடாம மெதுவாக யோசித்து நம்பு. உண்மையாக எல்லார் மீதும் அன்பாக இருந்தீனா அது நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். உன்னை சுற்றி நடக்கிறதையெல்லாம் நினச்சி கவலைப்படாமல் நடக்கிறது நடக்கட்டும்னு பொறுத்து போகும்போது அதை நல்லபடியாக நடத்தி தருவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். எல்லையற்ற எதிர்காலம் உன் கண்ணு முன்னால் பறந்து விரிஞ்சு கிடக்குது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்லதையும் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை நிச்சயமாக மாறும். இப்போது இருக்கும் உன் நிலைமையை மாற்றி அமைச்சு மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி நான் செஞ்சு காட்டுறேன். கற்கண்டு போல இனிக்கும் வாழ்க்கையையும் நான் உனக்கு தருவேன் என் செல்லமே. யாரோ செஞ்ச தவறுக்கு நீ பழி சுமக்கிற, உன்னை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே பாவத்தை சுமக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். யாரெல்லாம் உன் மேலே பழி போட்டாங்களோ, பாவம் சுமத்தினார்களோ, உன்னை குறை சொல்லி குற்றம் தந்தார்களோ எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன். உன்னை கண்ணீருக்கு உள்ளாக்கியவர்களை நான் சும்மா விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீனா உண்மை என்னங்கிறத உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன். இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்கும்போது நீ எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட வேணாம். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நீ வாழ்வது என்பது தீ மேலே நடக்கிறது போல மிக கஷ்டமாக இருப்பதுன்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் எதையும் கடக்க முடியாமல் அவதிப்படுற. இந்த வராகி அம்மா உன்னுடைய சக்தியை முழுவதுமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு தான் உன்னுடைய அருமையும் பெருமையும் உன்னுடைய பலனும் உன்னுடைய விஷயமும் புரியவில்லை என் செல்லமே. சக்தியின் மகனாக என் அன்பு பிள்ளையான நீ இருக்கும்போது, இந்த வராகி அம்மாவின் அருளாசிகள் உனக்கு பரிபூரணமாக இருக்கும்போது உன் வாழ்க்கை எந்த விதத்திலும் அழிஞ்சு போயிடாது, முடிஞ்சு போயிடாது. எங்கேயும் நீ தேங்கி நிற்கவும் நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நதி போல நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கு அழகான ஒரு மாறுதலையும் முன்னேற்றத்தையும் நான் உருவாக்கி கொடுத்துட்றேன். வாழ்க்கையில் உனக்கு உதவி செஞ்சவங்களை நீ மறக்காத. கஷ்டத்தில் உனக்கு உதவியவர்களுக்கும் நன்றி சொல்லு. கஷ்டத்தில் உதவாதவங்க தான் நீயாகவே தனியாக சமாளிச்சுக்கக்கூடிய தைரியத்தை ஏதோ ஒரு வகையில் உனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் உதவியவர்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறியோ அதே போல் உதவாதவர்களுக்கும் ஒரு வகையில் நீ நன்றி சொல்லு. யாரும் எதுவுமே செய்யாமல்
உன்னை தனியாக தவிக்க விட்டதின் மூலமாக தானே உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்குது, உன்னால் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சமாளிக்க முடிஞ்சதுங்கிறதே உனக்கு புரிய வந்தது. எப்போவுமே உன் வாழ்க்கையை நீ அடுத்தவங்க கையில் ஒப்படைச்சிடக்கூடாது. நீயே உனக்கான பாதையை தேர்ந்தெடு. நீயே உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கு. மற்றவங்க யார் என்ன சொல்கிறாங்கன்னு நினச்சி நீ கவலைப்படாமல் உன்னோட எண்ணங்களையும் செயல்களையும் மிக சிறப்பானதாக உயர்வானதாக வச்சுக்கிட்டினா நீ செய்கிற எல்லா காரியங்களும் நிச்சயமாக வெற்றியுடையதாக மாறும். உன் செயல்களுக்கெல்லாம் நான் பலனை கொடுப்பேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்திக்கிறியோ அந்த அளவுக்கு உயர்ந்த வெற்றியை நிச்சயமாக அடைவாய். நீ வரம் வேணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் நீ கேட்காமலேயே பல வரங்களை கொடுத்த இந்த வராகி அம்மா இப்போது நீ கேட்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வரங்களை கூட கொடுக்காமலா விட்டுடுவேன். உனக்கான நேரம் வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருன்னு தான் சொல்கிறேன். நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரும். நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் நானே ஆசீர்வதித்து அருள் புரிந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. இந்த வராகியம்மா தீர்வே இல்லாத பிரச்சனைனும் முடிவே இல்லாத கஷ்டம்னு உன் வாழ்க்கையில் எதுவுமே கொடுக்கல. உன்னுடைய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் சீக்கிரமாகவே ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிடுறேன். இன்னைக்கு மற்றவங்களால உனக்கு எத்தனையோ பிரச்சனைகளை நீ சந்திச்சிருக்க. ஆனால் இதையெல்லாம் மறந்துட்டு அடுத்து நடக்க வேண்டிய வேலைகளை போய் பாரு. கடந்ததையும் நடந்ததையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தீனா, அமைதி இல்லாமல் மனசுக்குள்ளே அலைப்பாஞ்சுக்கிட்டே இருந்தீனா நிம்மதி எப்படி உன்னை தேடி வரும்? அமைதியாக போய் உன் கடமைகளை செய்யி. இந்த வராகியம்மா உனக்காக நிச்சயம் எல்லாத்தையும் சரி செய்கிறேன்.